ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்ரஸ் ஃபைனான்சஸ். இன்றைக்கி நாம் வெங்காய பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த வெங்காய பக்கோடாவுக்கு நான் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இதை நாம் கொஞ்சம் விரிச்சு இப்படி எடுத்து விட்டுடலாம். அது ஒவ்வொன்றும் ஒரு சிங்கிள் பீஸாக இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ சேர்ந்து இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுடலாம். ஸோ மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட நாம் ஒரு 4 to 5 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு அல்லது பெருஞ்சீரகம், அதையும் நாம் ஆட் பண்ணிடலாம். இப்போது இது கூட ஒரு 2 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், இதையும் ஆட் பண்ணிடலாம். அண்ட் இப்போது நாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணலாம். இதுதான் பெருங்காயத்தூள், அது ஒரு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ இதை நாம் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ நாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணுறேன். இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை, அதை அந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நாம் உள்ள போட்டுடலாம். அண்ட் அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, வித் கொரியாண்டர் லீவ்ஸ், அது கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன், ஏன்னா நல்லாயிருக்கும் இதுக்கெல்லாம். ஸோ அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு கொத்தமல்லி இலை கம்மியாக இருந்தால் போதும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர்க்காமல் கூட இருக்கலாம், கண்டிப்பாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. கருவேப்பிலை இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை அண்ட் மல்லி இலை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இதையும் நாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் முதல்ல ஒரு 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நமக்கு தண்ணியாக நிறைய வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கப் மாவு நான் சேர்க்குறேன், கடலை மாவு. அரை கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு, அதான் நமக்கு அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். 1/4 கப்பு தான் சேர்க்குறேன். தேவைப்பட்டால் திருப்பி நாம் சேர்த்துக்கலாம்.
ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வெங்காயத்தில் இருந்தே தண்ணி வரும். நம்ம அவசரப்பட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உப்பு ஆட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதிலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். ஸோ பார்த்தே தண்ணி சேர்க்கணும். அப்படி தண்ணி சேர்க்குறதா இருந்தால் நம்ம கொஞ்சமாக தெளித்து மட்டும்தான் சேர்க்கணும். எக்ஸ்ட்ராவாக சேர்த்துற வேண்டாம். ஏன்னா அப்புறம் ஈரமாயிடுச்சுன்னா நமக்கு அப்புறம் சரியாக வராது. நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணுறதுலேருந்தே இந்த வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் ஆயில் தண்ணி வருது. லைட்டாக நம்ம உப்பு டேஸ்ட்டும் பார்த்துக்கலாம். உப்பு இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நாம் இப்போ மிக்ஸ் பண்ணுறதுலே பார்த்தீங்களா நல்லா ஒட்டி பிடிக்குது. இப்படி எந்த தண்ணியுமே நம்ம இப்போது இன்னுமே சேர்க்கலை. அதனால் தண்ணி ரொம்ப பார்த்து சேர்த்தா போதும். அடியில் மிக்ஸ் ஆகாமல் இருக்கிற மாவை எல்லாம் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகாமல் இருக்குது மாவு. ஸோ அதையும் நான் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன் ஓரளவு. இந்த உருண்டையாக இருக்கிறது வேறு எதுவும் நினச்சிடாதுங்க. இது வந்து அரிசி மாவு தான். ஏன்னா அது வீட்டிலே செஞ்ச அரிசி மாவு. வீட்டிலே நம்ம திரித்து அதை வெளியே கொண்டு திரித்து அப்புறம் நல்லா வறுத்ததில் அது அப்படி ரவுண்டாக இருக்குது. ஸோ தண்ணியே நமக்கு தேவைப்படாது. ஏன்னா இதிலே அவ்வளோ தண்ணி வந்திருக்கு நமக்கு. இப்போது இங்கே பார்த்தீங்களா, இதிலே நமக்கு தண்ணி நிறைய இருக்குது. இந்த வெங்காயத்துலேருந்தே அவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இன்னுமே கொஞ்ச நேரம் வச்சோம்னா இன்னுமே நிறைய தண்ணி வரதான் செய்யும். ஸோ இப்போ நம்ம உப்பு டேஸ்ட் மறுபடியும் பார்த்துருங்க எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு. இப்போ உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்குது. இப்போ நாம் பக்கோடாவை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். தண்ணி நான் தெளிக்க வேண்டியது இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் தேவைப்படலை தண்ணி. ஏன்னா இந்த வெங்காயத்துலேருந்தே அவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இனி சேர்த்தோன்னா அப்புறம் நம்ம திருப்பி மாவும் சேர்க்க வேண்டியது வந்துடும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. அதனால் போதும். இதிலே நாம் இப்படியே போட்டு எடுத்துடலாம். நம்ம பக்கோடாவுக்கு தேவையான இது நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் கொஞ்சம் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். நான் பொரிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா கடலை எண்ணெய் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணெயை எடுத்துக்கோங்க. ஸோ கடலை எண்ணெயை இப்போ நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் அது ஹீட் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். நாம் சின்ன ஒரு பீஸ் போட்டு பார்ப்போம். பொரியுது.
பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நாம் அப்போது நம்ம பக்கோடாவை மெதுவாக ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பக்கோடாங்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்னதாக போடலாம் லைட்டாக. ரொம்ப பெருசாக போட்டால் அப்புறம் வடை மாதிரி ஆகிடும், போண்டா மாதிரி ஆகிடும். வெங்காயம் போண்டாவும் பண்ணிடலாம், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அது மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி இவ்வளவு போதும். ஸோ இதை ஆட் பண்ணிடலாம். இது மாதிரி சின்ன சின்ன பீஸா லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி இப்படி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னோடய வெங்காய பக்கோடா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தனியாக ட்ரை பண்ணுறேன். ஸோ ஏதாவது ஃப்ளாஸ் இருந்துச்சுன்னா ஐ ஆம் சாரி. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். நான் என் தண்ணியே சேர்க்கலை. தண்ணி சேர்க்காமே இவ்வளோ ஒட்டி பிடிக்குது. தண்ணி சேர்த்தா நமக்கு பிரச்சனை தான் வரும். திருப்பி நம்ம அப்புறம் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மாவு சேர்க்கணும், எல்லாம் பண்ணணும். அதனால் தண்ணி சேர்க்காமல் இருந்தது நல்லது தான். கொஞ்சம் வெயிட் பண்ணோன்னா அந்த உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அதுலேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகும், வெங்காயத்துலேருந்தே. போதும், ஒரு ரவுண்டுக்கு தேவையானது போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேணால் போட்டுக்கலாம். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்குக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி இது கூட ஒரு டீயோ அல்லது காஃபியோ வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் மழை டைம், வின்டர் டைம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பேட்சில் இவ்வளோ ஆட் பண்ணது போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடாதுங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டால் அதுவே தண்ணி ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணோன்னா அதுலேருந்தே இனஃப் வாட்டர் வந்துடுது. அப்படியே நீங்கள் தண்ணி சேர்க்குற சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஜஸ்ட் தெளித்து லைட்டாக தான் சேர்த்துக்கோங்க, ஊற்றிடாதீங்க தண்ணியை. இப்போ நாம் பொரிஞ்சதையெல்லாம் மெதுவாக எடுக்கலாம். லைட்டாக பொரிஞ்சிருக்கு.
ஃப்ரை ஆக கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஒரே ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வைக்கல. இப்போ நான் போடும்போது கொஞ்சம் மீடியாக்கர் ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். இப்போ அதை நல்லா ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ இது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தான். நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் ஃபுல்லாகவே உங்கள் முன்னாடி தான் செய்திருக்கேன். எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட் இல்லை. நமக்கு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் வைக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் எல்லாமே நம்ம மிக்சிங் தான். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக். இதே மாதிரி நாம் ஆனியன் போண்டாவும் பண்ணலாம். தட் மீன்ஸ் அது ப்ராப்பராக ஒரு வடைன்னு ஆனியன் வடான்னு சொல்கிறாங்க, அல்லது உள்ளி வடான்னு சொல்லலாம். அதை நான் இன்னொரு நாள் செய்கிறேன். இப்போ நம்ம பொரிஞ்சதெல்லாம் எடுத்துடலாம். இது ஆல்மோஸ்ட் பொரிஞ்சிச்சு ஃபுல்லாக. ஸோ இதை எடுத்துடலாம். இங்கேயும் ஒன்று பொரிஞ்சிருக்கு, இதையும் எடுத்துடலாம். கொத்தமல்லி இலை அண்ட் கருவேப்பிலை அது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால், உங்களுக்கு டைம் இருந்தால் போட்டுக்கோங்க, அல்லது ஸ்கிப் பண்ணிடலாம். நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வெங்காயம் தான். ஸோ அது இருந்தாலே போதும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு தான் நாம் ஆட் பண்ணுறோம். உங்களால் முடிஞ்சால் போடுங்க, அல்லது ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் பயந்துகிட்டே தான் நானே பண்ணினேன். வந்துச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இது ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ நான் ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன், அல்லது இப்போ கறிய ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன் இப்போ ஃப்ளேமை. இப்போ இதை எல்லாமே எடுத்துடலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இன்னும் ஒரு பேட்ச் போட்டுடலாம். ஒன்று கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் திருப்பி ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். ஏன்னா இப்போ புகை வர ஆரம்பிச்சிட்டு செம ஹீட்டாக இருக்குது ஆயில். இந்த மாதிரி லைட்டாக
எக்ஸாக்டாக உங்களுக்கு பக்கோடா மாதிரியே வரணுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சின்ன சின்னதாக கிள்ளி போடணும். நான் கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கேன். இன்னுமே இதுலேயும் நான் போடுற இந்த சைஸ்லேயும் நீங்கள் பாதியாக கிள்ளி போட்டிங்கன்னா அப்படி எக்ஸாக்டாக பக்கோடா மாதிரியே இருக்கும். கடையில் விற்கிற பக்கோடா மாதிரியே இருக்கும். நான் கொஞ்சம் பெருசாக தான் போடுறேன். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸே போதும். எல்லார் வீட்லேயுமே எப்போவுமே வெங்காயம் இருக்கும். அதை வச்சே நம்ம செஞ்சிடலாம். கடலை மாவும் இல்லாத வீடே இப்போ இல்லை, எல்லார் வீட்லேயும் இருக்குது. ஸோ இது நினச்ச நேரம் நாம் எப்போ வேணால் செய்கிற ஒரு ரெசிபி தான். வெங்காயம் பச்சை மிளகாய் தான் மெயின். ஸோ செகண்ட் பேட்ச்க்கும் நம்ம நிறைய போட்டாச்சுன்னா இப்போ நான் ஹை ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். அதை நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த ஃப்ளேமை. உங்களுக்கு பர்னர் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம். அதுக்கேற்றவாறு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹையாக வச்சு அப்புறம் கரிஞ்சிடாமல் நம்ம பார்த்துக்கணும். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்ச் ரெடி ஆகட்டும். மீன்வாயில் இதை நான் உங்களுக்கு காட்டுறேன், சர்வ் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ இந்த பக்கோடா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு பேட்ச் நாம் எடுத்துட்டோம் இல்லையா, இதுதான் நம்ம சூப்பரான பக்கோடா. சூப்பராக இருக்குது. அண்ட் இது கூடவே நான் ஒரு டீயுமே போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி. ஸோ இந்த பக்கோடாவுக்கு அமேசிங்கான ஒரு காம்போ டீ தான், டீ அல்லது காஃபி எனிதிங். ஸோ அதையும் நாம் இப்போ ஊற்றிடலாம். ஸோ இது யாரையுமே டெம்ப்ட் பண்ணும். இது ஒரு ஈவினிங் டைமுக்கு இது ஒரு டெலிஷியஸான ஒரு இது தான். நான் ஒரு செம ஸ்பைசியான ஒரு ஜிஞ்சர் டீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஊற்றிடுறேன். ஸோ நம்ம டீயும் ரெடி ஆயிடுச்சு, நம்ம பக்கோடாவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதுங்க. ஸோ இது ஒரு ரெய்னி டைமில் நல்லா குளிராக இருக்க டைம்லலாம் அப்படின்லாம் கூட இல்லை, ஈவினிங் எப்போ வேணால் இதை சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இது கூட ஒரு டீயோ காஃபியோ வச்சுக்கோங்க, அப்படியே ஹெவன்லி ஃபீலிங் இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் காம்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம செகண்ட் பேட்சும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ 2 வெங்காயத்துலேயே ஒரு ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு இன்னுமே இவ்வளவு இருக்குது மிச்சம். இதை இனி நான் 3rd பேட்சாக போட்டுருவேன். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு நமக்கு 2 வெங்காயமே போதும், மீடியம் சைஸ் ஆனியன்.
ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.